Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேடம், மத்திய அரசை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளும் திமுக அரசு இந்த மழைநீர் வடிகால் பணியில் இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்கா? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அண்ணன் சொல்கிறது ஒரு பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். இது வந்து விவசாயிகள் மத்தியில் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் மத்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் தான் போய் கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஏக்கரை தாண்டி அந்த ஆஃபீஸ் அதிகாரிகளால் பெண் அதிகாரிகளால் உள்ளேலாம் போக முடியல. அதனால இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணாங்களா. சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. அது வந்து திமுகவை எந்த வேலையும் செய்யாமல் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு திமுறை கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். சென்னை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதை வந்து, இந்த இடத்த வந்து சென்னை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சென்ற முறை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு பெய்த மிகப்பெரிய மழையாக இருக்கட்டும், அந்த மழையப்போ எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. நிறைய இந்த குடியிருப்பு பகுதிகளில் பெண்கள் கர்ப்பிணிகள் எவ்வளோ அவஸ்தைக்கு உள்ளானாங்க. நாங்களாம் நேரில் போய் களத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு அதீத மழை அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு உண்மையாகவே அண்ணன் அவர்கள் குறிப்பிடுவது போல இது ஒரு வெள்ளம்லாம் கிடையாது, தொடர் மழை இருக்கு. ஆனா இந்த மழைக்கே வந்து இங்க தண்ணி தேங்கி நிக்குது. மக்கள் பொதுவுல வந்து அரசு குறித்து பேச தொடங்கியிருக்காங்க. என்ன பண்றாங்க, எம்எல்ஏ எங்க, ஏன் வரல, கரண்ட் இல்லை, எங்களால் வெளியில் வர முடியல, குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம், வயசானவங்க இருக்காங்க, மருத்துவமனைக்கு போக முடியல. இந்த மாதிரி இந்த ஒரு சிறிய மழைக்கே வந்து இவர்களோட அந்த 5000 கோடி பேக்கேஜ் வந்து வேலை பார்க்கல. ஓகே, சாயம் வெளுக்குதா? ஆமா, நிச்சயமாக அவங்களோட சாயம் வெளுக்குது. எங்க இந்த 5000 கோடி 4000 கோடி 5000 கோடின்னு சொல்றாங்க. இத்தனை சதவீத பணிகள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றதுலயுமே மாறி மாறி உளருவாங்க. கே.என். நேரு அவர்கள் ஒன்று சொல்லுவாரு, மேயர் பிரியா அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க. இதே மாதிரி மாறி 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 அவங்க சொல்றது. இதுலயே நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவர்கள்ட்ட ஒரு பணியை நாங்க இந்த பணியை இதற்காக செய்தோம், இதற்கு இவ்வளவு செலவானது அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க முதலீடு செய்ய வந்ததுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி நீங்க நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கீங்களா, இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இவர்கள் யாருக்காக ஒதுக்கி இருக்காங்க, அந்த பணம் எங்க ஒதுக்கப்பட்டிருக்கு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க ஒதுக்குற பணம் அப்படிங்கிறது மழை தண்ணி வடிகிறதுக்கான வேலைகளை. எனக்கு என்ன சந்தேகம், இப்ப 95% மேல முடிஞ்சிச்சு, 98% சொல்றாங்களே, வேலை நடக்காம ஒரு ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் அமைச்சர்களோ அப்படி சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? நாம தான் பார்த்துட்டு இருக்கோமே, முன்னுக்கு பின் முரணாக பேசுறது. இப்ப 600 மூட்டைம்பாங்க, திடீர்னு 800 மூட்டைம்பாங்க, அப்புறம் 1000 மூட்டை ஒரு நாளைக்கு நாங்க நெல் இதுல வந்து இது பண்றோங்கிறாங்க. பேசுறது சட்டமன்றத்திலேயே பொய் பேசக்கூடியவர்களாக திமுக இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. நீங்க அங்கேயும் உள்ளேயும் பொய் பேசுறீங்க, வெளியில வந்து பேட்டி கொடுக்கறதுலயும் பல பொய் பேசுறீங்க. மக்களை வந்து நீங்க வந்து ரொம்பவே குறைவா எடை போடுறதா நான் நினைக்கிறேன். உங்களுடைய சாயம் முழுவதுமாக வெளுத்து இந்த மழைக்கு இவ்வளவு அவஸ்தைப்படணுமாங்கிற அளவுக்கு மக்கள் வந்து, சென்னை மக்கள் மிக மோசமான மனநிலையில இன்னைக்கு இருக்காங்க. இந்த மழையை ஹேண்டில் பண்ண முடியல. ஒருவேளை இயற்கைக்கு நன்றி சொல்லணும். இதுவே இன்னும் அதிகமான மழை பொழிவு இருந்துச்சுன்னா இவர்களோட மக்களோட நிலை என்ன ஆகும்? ரொம்பவே சிரமப்பட்டு இன்னும் அடுத்தடுத்து வந்து இன்னும் அதிக கனமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 50 சென்டிமீட்டர் வரை கூடுதல் மழை பெய்யும் அப்படின்லாம் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கும் போது ஒரு ஆளும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும்ல. ஏன் திமுக அரசு அதை செய்ய மறுக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், சென்னை வந்து வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்னதான் சிக்கல் இருக்கு? இல்லைங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் எடுப்பானா, உண்மையாகவே மக்கள் மீது பற்று கொண்டுள்ள ஒரு அரசாக இருந்தால் அதெல்லாம் எடுப்பாங்க. இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்காம நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி அவர் அங்க போய் பார்வையிட்டார், இங்க போய் இவர் போய் பார்வையிட்டோம்னா அங்க அப்படியே தண்ணி எல்லாம் கரைஞ்சு போயிடுமா? நீங்க சோசியல் மீடியா எல்லாம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான் அங்க கட்டுப்பாட்டாரு ஆய்வு பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அதிகாரிகள் அந்த இடத்துல வேலை பார்க்கலையா? நீங்க ஒரு போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது நார்மலா எல்லா அரசியல் தலைவர்களுமே பார்க்கறதுங்கிறதெல்லாம் ஓரளவு ஓகே. நீங்க சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு இதுக்கே போய் நான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சா, நடிப்பு ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதை செய்யல அப்படின்னாலும் செய்யல கண்டுக்கல அப்படிம்பீங்க. செஞ்சாலும் ஏன் செய்யறாங்கன்னா ஒரு ஆளும் அரசு என்ன ஆட்சியாளர் என்னதான் செய்யணும்? நான் என்ன சொல்றேன், டிராமாவா அதை கிரியேட் பண்ணாம நீங்க அதிகாரிகளை எல்லா இடத்துக்கும் அனுப்பி இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தா. இப்ப வியாசர்பாடியில இப்படி இருக்கு, வியாசர்பாடி மக்கள் புலம்புறாங்க, பெரம்பூர்ல மக்கள் புலம்புறாங்க. இதெல்லாம் வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து எதுவுமே இல்ல, சென்னை சுத்தமா தண்ணியே கிடையாது, மழை இன்னும் விட்டா இது எப்படி சொல்றது, ஒரு சொட்டு தண்ணி ஈரம் பதம் கூட இல்லைங்க, ஈரப்பதம் கூட இல்லாம நாங்க சென்னையை வச்சிருக்கோங்கிற அளவுக்கு அவங்க போய் சொல்லுவாங்க போல. மக்கள் களத்துல இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க எம்எல்ஏ எங்க போயிட்டாரு, ஏன் வரலங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க எம்எல்ஏவை அனுப்பலாம், கவுன்சிலரை அங்க அனுப்பலாம், அங்க உள்ள அதிகாரிகளை அனுப்பலாம்.
இவர்களை எல்லாம் சரியான முறையில பணியாற்ற வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்ப நடத்துறது நாடகம் மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஆனா உதயநிதி அவர்கள் தான் போய் ஒட்டுமொத்த சென்னையுமே தானே குத்தகைக்கு எடுத்து தன்னாலதான் எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றது, மக்களுடைய வழியில மக்கள் வழியோட இருக்கும்போது ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்றது ஒரு இழிவான அரசியலா நான் பாக்குறேன். இல்ல அப்ப அந்த வெள்ளத்திலையும் திமுக அரசு விளம்பரம் தேடதான் உங்களுக்கு பிரதான நோக்கமா இருக்கு. நிச்சயமாக அதுலதான் அவங்க பிரதானமா முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்துட்டு நீங்க சொன்னது போல நாங்க நிதி கேட்டோம், நாங்க கடிதம் எழுதணும், அதுக்கு எங்களுக்கு கொடுக்கல மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அதுலயுமே ஒரு சீன் கிரியேட் பண்ணி மத்திய அரசு மேல பழி போட்டுட்டு அதுல கூட ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுறாங்க. ஏன்னா ஒரு கோரிக்கை வைக்கும் போது மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக இருக்கணும்னு ஒரு முறை இருக்குங்க. இவங்க அரசியல் செய்வதற்காகவே அந்த முறையை வேண்டுமென்றே சரியாக அவங்க ஒரு கடிதம் கூட எழுதுறது இல்ல. இப்ப பாதிப்புகள் குறித்து விவசாயிகள் பாதிப்பா இருக்கட்டும், மக்களுடைய பாதிப்பா இருக்கட்டும், இயற்கை சீற்றத்தினால என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதை தெள்ள தெளிவாக நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதை ப்ராப்பரா நீங்க அனுப்புனீங்கன்னா அதுல மறுக்கவே முடியாது இல்ல. மத்திய அரசு எப்படி உங்களுக்கு நிதி ஒதுக்காம இருக்கும்? அப்ப நீங்க அந்த இடத்துல அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க பாஜகவை மக்கள் வந்து இப்படி பார்க்கணும், அப்படி தமிழக மக்கள் மத்தியில நாங்க இப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதற்காக நீங்க மக்களை வஞ்சிக்கிறது தான் வேதனையா இருக்கு. வஞ்சிக்கிறாங்க, டோட்டலா மக்களை வஞ்சிக்க கூடிய ஒரு அரசு நடக்கிறது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க கட்சிக்காரவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறத தவிர மக்கள் வெகுஜன மக்கள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு அரசாக இருக்கு. இல்ல மேம், இப்ப முதலமைச்சர் தொகுதியில தண்ணி நிற்கிது, துணை முதலமைச்சர் தொகுதியில் தண்ணி நிற்கிது, சென்னையோட முக்கியமான இடங்களில் பல இடங்களில் வந்து தண்ணி நிற்கும் போது இல்லை விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னா இப்போ அதுலேயும் அவங்க ஏதோ ஒரு விளம்பரம் செட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் வடி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்துருக்கணும்ல. இல்லை அவங்க அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனேங்க, அவங்களுக்கு இங்கே தண்ணி நிற்காம இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி அவங்க இல்லை. தண்ணி நிற்கணும், அதுக்கு இவரை வந்து நடிக்க வைக்கணும், இன்னொரு இடத்துல அவங்கள வந்து எங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லணும். இந்த கான்செப்ட்ல தான் இவங்க போறாங்க. இவங்க மக்களை பாதுகாக்க வேண்டும்னா இந்த தண்ணியே நிக்காது, இந்த மழைக்கு இவ்வளவு தண்ணி நிக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. ப்ராப்பரான வசதிகள்லாம் மழைநீர் வடிகிறதுக்கான வசதிகளையும் அவங்க சொன்னது போல அந்த 5000 கோடியை செலவு பண்ணி இருந்தாங்கன்னா இவ்வளவு தண்ணி நிக்குமா? ஒரு சின்ன கேள்விதான், நிக்காது. அப்ப இவங்க இது செலவும் பண்ணல, இதுல ஏதோ ஊழல் நிறைய நடந்திருக்கு, ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் மக்களையும் ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல நடிக்க விடணும், இவரை நடிக்க விடணும், இவரை வந்து ஒரு ஹீரோவா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கேலியா. ஆனா என்னதான் நடிச்சாலும் இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லார் கையிலயும் சோசியல் மீடியா இருக்கும்போது மக்களுக்கு அது போய் சேர்ந்துடல. இப்ப சென்னையிலே மேயர் ஒரு பக்கம் இங்க மழை தண்ணியே தேங்கல அப்படின்னு மேயர் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட நீங்க சோசியல் மீடியால மக்கள்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வீடு இங்க தண்ணி இருக்கு, அங்க தண்ணி இருக்கு, நடக்க முடியல, போக முடியல, எவ்வளவு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்படி திமுக அரசு அப்படி மக்களை ஏமாத்திர முடியுமா? ஏன்னா என்ன தேர்தல் இன்னொரு கொஞ்ச நாள்ல வரப்போகுது, சில மாதங்கள்ல வரப்போகுது. இது திமுகவோட இந்த நாடகம் மக்கள்கிட்ட எடுபடுமா? அதான் எடுபடாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, குறைவா எடை போடுறாங்க. அதை தான் நான் சொன்னேன், நான் மக்களை வந்து நீங்க ஏற்கனவே நீங்க என்ன மாதிரி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி வச்சிருக்கிறது தவறு. இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு நிறைய வந்துட்டு உங்களுடைய தில்லாலங்கடி வேலைகள்லாம் தெரிய தொடங்கி நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துவீங்க, எப்படி பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு எப்படி வந்து மைக்கு முன்னாடி நின்று கூச்சமே இல்லாம பொய்யா பேசுறீங்க, என்னென்ன பொய்லாம் சொல்றீங்க, இது எல்லாமே மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை நம்பி முன்னாடி எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அதெல்லாம் இனிமே நடக்காது. சென்னை கூட முழுவதுமாக மாறிடும், அதிமுகவின் பக்கம் சென்றுடும். அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு சென்னை அப்படிங்கும் போது திமுக நம்ம பலமா இருக்கும், அதனால நம்ம எப்படி வேணாலும் இருந்து நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில திமுக இருக்கா. ஆமா, அது நிறைய வந்து இன்னைக்கு வந்து களத்துல மக்கள் வந்து வெளிப்படையா ரொம்பவே அவங்க லாங்குவேஜ், அவங்க மொழியில, மக்கள் மொழியில ரொம்ப யதார்த்தமாக அரசியலை பேச தொடங்கியிருக்காங்க. நாங்க நம்பி ஏமாந்துட்டோம் இன்னும் சொல்றாங்க. கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப நம்ம போட்டோம், இனிமே உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அதாவது அந்த பரம்பரையா திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையை சார்ந்தவர்கள் கூட அவங்க கூட சொல்ல தொடங்கிட்டாங்க, இனிமேல் இவர்களுக்கெல்லாம் அரசியலும் தெரியல, நம்மளை பார்த்துக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது, எதுவுமே இல்லை, இனிமேல் நாம திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத பேசிக்கிறத நாங்க காதுபட கேட்க தொடங்கிட்டோம். ஆனா அப்ப இது தேர்தலில் எதிரொலிக்கும் தானே மேம்? நிச்சயமா 100% இது தேர்தலில் எதிரொலிக்கும். இந்த எதிரொலிக்கிறது மட்டும் இல்லை, இனிமே தொடர்ச்சியாகவே தொடர் தோல்விகளை தான் திமுக சந்திக்கும். ஆனா மேம், இப்ப எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது என்ன சொன்னாரு, இங்க வந்து முதலமைச்சர் வந்து இதை மழை வெள்ளத்தை
காலத்தின் போது அதே அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுமோ என்ன சொன்னார், இங்கே முதலமைச்சர் வந்து கண்டுக்கிறதே இல்லை, அமைச்சர்கள்லாம் இங்கே வரதே இல்லை, மக்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்காரு. இத்தனைக்கு ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே வந்து மேயராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராலாம் இருந்திருக்கும் போது சென்னையோட அந்த கட்டமைப்பு என்ன, எங்கெங்க பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல முன்கூட்டியே. அப்ப தெரிஞ்சும் இவ்வளோ ஒரு அலட்சியமா இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கலாம்? நாமளும் கேட்கணும்ல, மற்ற அமைச்சர்லாம் எங்க? நீங்க சொன்னது போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எங்க, இவங்க எல்லாம் துறை வாரியாக இந்த அமைச்சர்கள்லாம் இல்லாம துணை முதல்வர்னு கொண்டுட்டு வந்து இவரை மட்டும் நிப்பாட்டுறீங்கல்ல. அந்த இடத்த வந்து நீங்க என்னதான் நீங்க வந்து நடிச்சாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி நீங்க போகல. உங்களுடைய அரசியல் விளம்பர அரசியல், மக்களை வைத்து விளையாடி அதுல கீழ்த்தரமான விளம்பரங்களை தேடி அதன் மூலமாக நம்ம வாக்கு வங்கியா மாத்திருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியலை தான் நீங்க பண்றீங்கிறத தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு. அப்ப திமுகவிலே அமைச்சர்களை காட்டிலும் உதயநிதியை தான் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கறத திமுகவோட திட்டமா இருக்கு. ஆமா, அதுதான் திட்டம். இவர் உதயநிதி தான் என்னமோ வர்ண பகவானோட நேரடியா கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி இவர் உட்கார்ந்துட்டு சொல்லிட்டாருன்னா உடனே அங்க மழையே நின்னுடும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு இங்க பில்டப் இருக்கு. இந்த பில்டப் எப்படி ஒரு எல்லை மீறி போகிறதுனால இது வந்து அறிவு சார்ந்த கூட்டத்தை எரிச்சல் ஊட்டுகிறது. அறிவு சார்ந்த கூட்டமும் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரியான சிந்தனையோட இல்ல. நீங்க என்ன பண்ணணுமோ அதை முன்னெச்சரிக்கை பண்ணல, உங்களுடைய திட்டங்கள் ஃபெயிலியர், நீங்க எல்லா வேலையும் அறகுறையா பண்ணுனீங்க. ஒரு திட்டமிடுதல் இல்லாம மழை நெருங்கும் போது வேலையை தொடங்குறது, அந்த மழை வரும்போது அந்த வேலை ரெட்டிப்பு வேலை திரும்பவும் பண்ணணும். அப்படிதான் நம்மளோட மக்கள் வரி பணத்தை கூட இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே பிழைகள் அதிகமாக செஞ்சுட்டு அந்த பிழையை ஒத்த மனுஷனா உதயநிதி அவர்கள் உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாருன்னு ப்ரொஜெக்ட் பண்றது தவறு. நான் சொன்னது போல அடுக்கடுக்காக படிநிலையில அதிகாரிகளும் உள்ளாட்சி கவுன்சிலரும் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் கூட வராம இவர் மட்டும் போய் எல்லாமே பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சா எப்படி? ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசுவோம். ராஜேஸ்வரி பிரியா மேடம், இப்போ திமுக அரசு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் அங்க பாருங்க ஆய்வு செய்யறாரு, முதலமைச்சர் பாருங்க மீட்டிங் போடுறாரு, மேயர் பாருங்க களத்திலேயே இருக்காரு அப்படின்லாம் விளம்பரம் பண்றவங்க சென்னை மக்கள் ஒவ்வொரு தடவையும் வெள்ளத்துல பாதிக்கும் போது அலட்சியமா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு மக்கள் நலனை விட திமுக அரசுக்கு விளம்பரம் தான் பிரதான நோக்கமா இருக்கா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது, முழுவதுமாக விளம்பரம். நீங்க குறிப்பிட்டது போல 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து எப்படி இருந்தது, அப்ப யாருமே வெளியில வரல. இன்னைக்கு வந்து லேசா மழை பொழியறப்ப அவர்களுடைய நடிப்பு நாடகம்லாம் அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இப்ப நேரு அவர்கள் சொன்னாரு, திருப்பதிக்கு வந்து உங்களுடைய பேர் போட்டு அங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கிறதா வருது அப்படின்னப்ப என்ன பதில் கொடுத்தாருன்னா, எனக்கு தெரியாம என் உறவினர்கள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த நிதி ஒதுக்குனாங்கல்ல, அது கூட இங்க உள்ள அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியாம அவர்கள் உறவினர்கள்ட்ட இருக்கா என்னன்னு தெரியல. இந்த பேக்கேஜுக்கு ஒதுக்குன 5000 கோடி ரூபாய் எங்க இருக்குங்கிறத நாம இனிமேதான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும். மக்களுடைய வரி பணத்தை வந்து ஊழல் செய்து இன்னைக்கு இப்ப கூட லேட்டஸ்ட் நியூஸ் கூட திருப்பூர் மேயர் வந்து தன்னுடைய வீடு பராமரிப்புக்காக மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி மின் வாரியத்திலிருந்து ஃபைன் 42,500 ரூபாய் அவர் மேல ஃபைன் போட்டிருக்காங்க. இப்ப மின் இணைப்பையும் துண்டிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அதனால இவருடைய அலட்சிய போக்கும் ஊழல் செய்யும் நோக்கமும் தான் முழுமையா இருக்கு. விளம்பரத்தின் மூலமாக இதையெல்லாம் மறைச்சிடலாம் நினைக்கிறாங்க. அவர்களுடைய வெற்று விளம்பரம் நிச்சயமாக மக்கள் முன்னாடி எடுபடாது. சரியான பாடத்தை சென்னை மக்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஓகே.